வணக்கம் மக்களே, எல்லோரும் எப்படி இருக்கீங்க? ஹாப்பியாக தீபாவளி செலிப்ரேட் பண்ணியிருப்பீங்கன்னு நம்புகிறேன். நாங்கள் தீபாவளிக்கு வந்து பாண்டிச்சேரி வந்து டூர் பிளான் பண்ணியிருந்தோம். ஒரு மாதத்துக்கு முன்னாடியே ட்ரெயின் டிக்கெட் புக் பண்ணியாச்சு. ரூமுக்கு வந்து செக்இன் டைம் வந்து 12 மணிக்குங்கிறனால காலையில் நாங்கள் நேரமே பீச்சுக்கு போயாச்சு. ஃபுல்லாக அங்கே என்ஜாய் பண்ணாங்க பசங்களுக்கு பீச்சுனாலே கொண்டாட்டம் தான். நல்லா ஒரு 2 ஹவர்ஸ் வந்து பீச்சில் ஸ்பெண்ட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் தான் ரூமுக்கு வந்தோம். பீச்சை பார்த்தா மட்டும் பெரியவங்களும் சின்ன பிள்ளை ஆயிடுறோம் இல்லைங்க. அரியாங்குப்பம் அப்படிங்கிற பிளேஸில் தான் நாங்கள் ரூம் புக் பண்ணியிருந்தோம். ரூம் வந்து கம்ஃபர்ட் ப்ரைஸில் ரொம்ப நீட்டாகவே சூப்பராகவே இருந்தது. அங்கே வந்து குளிச்சுட்டு ரெடி ஆகிட்டு வெளியில் போகலாம் அப்படிங்கிறதா பிளானு. எல்லாமே கடை குளிச்சுட்டு ரெடி ஆகியாச்சு. லஞ்ச் வந்து நீங்கள் முன்னாடியே சொல்லியிருந்தீங்கன்னா நாங்கள் ப்ரிப்பேர் பண்ணி தருவோம் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. பட் நம்ம வெளியில் போனதுனால நம்ம வெளியிலேயே சாப்பிட்டுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் அங்கே புக் பண்ணலை. வெளியில் கிளம்பி போய் சாப்பிட்டுக்கலாம்னு சொல்லிட்டு கிளம்பியாச்சு. 2 டேஸ் ட்ரிப்புங்கிறனால அங்கே இருக்கிற ஃபுட்டையும் நம்ம ட்ரை பண்ணோம் எப்படி இருக்குது அப்படிங்கிறதுனால ஹோட்டல்லையே போய் சாப்பிட்டுக்கலாம் அப்படிங்கிறத நாங்கள் முன்னாடியே பிளான் பண்ணி வச்சுருந்தோம். அதே மாதிரி ஹோட்டலில் போய் சாப்பிட்டோம். போகிற வழியில் வந்துட்டு பக்கெட் பிரியாணி தான் ஆர்டர் பண்ணி சாப்பிட்டோம். ரொம்ப சூப்பராக டேஸ்ட்டாக இருந்துச்சு. தமிழ்நாட்டு பிரியாணியை விட பாண்டிச்சேரி பிரியாணி வந்து சூப்பராகவே இருந்துச்சு. டேஸ்ட் வைஸு சூப்பராக இருந்துச்சு. ஹோட்டல் பேர் தான் எனக்கு ஞாபகத்தில் இல்லை. அப்படியே லஞ்ச் முடிச்சுட்டு நாங்கள் வந்து மேங்க்ரூவ் ஃபாரஸ்ட் போகிறதா தான் பிளானு. அங்கே தான் போனோம். நல்ல போட்டிங்க, செமையாக என்ஜாய் பண்ணாங்க. அந்த போட்டுக்கார் வந்து நல்லா ஷேக் பண்ணி சூப்பராக பசங்களை என்டர்டைன்மெண்ட் பண்ணார். ரொம்ப ஹாப்பியாக என்ஜாய் பண்ணாங்க பசங்க. இந்த மேங்க்ரூவ் ஃபாரஸ்ட்டுங்கிறது தமிழில் வந்து சதுப்பு நில காடுகள்னு சொல்கிறாங்க. இது பாண்டிச்சேரி அரசு வந்து சுற்றுலாத்தலமாக வந்து செயற்கையாக செட் பண்ணுது அப்படின்றாங்க. பட் அதை பார்க்குறதுக்கு வந்து ரொம்பவே சூப்பராக இருந்துச்சு. பக்கத்துலேயே அரிக்கமேடு இருக்குது, அப்படியே பார்த்துட்டு வந்துடுங்க. போட்டு வந்து வெயிட் பண்ணுவோம், நீங்கள் உள்ளே போயிட்டு வரலாம் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. அப்படியே அது மாதிரி போட்டு வந்து நிப்பாட்டினாங்க அந்த அரிக்கமேட்டுக்குள்ளே போகிறதுக்கு. சின்ன மண்மேடு தான் அது. ஏறி உள்ளே போனோம் அப்படின்னா பழங்காலத்தில் வாழ்ந்த ஒரு துறைமுகமாக இருந்த இடம் மட்டும் ஒன்று சான்றாக இருக்குது. பில்டிங் வந்து அந்த காலத்து பில்டிங்கு, சுண்ணாம்புனால ஆனால் செங்கல்லால் கட்டினது அப்படின்னாங்க. சுவர் மட்டும்தான் சாட்சியாக நிற்கிது. பட் நம்ம அதை பார்க்கும்போது ரொம்ப ஹாப்பியாக இருந்துச்சு. இங்கே இந்த பொன்னியின் செல்வன் படம் அப்படிலாம் ஷூட்டிங்லாம் எடுத்திருக்காங்க அப்படின்னு அங்கே இருக்கவங்களாம் சொன்னாங்க. அதுக்கப்புறம் வந்து ஒரு ஃபேமஸ் சர்ச்சு, எனக்கு சர்ச்சு பேரும் தெரிலங்க. பாண்டிச்சேரியில் நிறைய சர்ச் இருக்குது. அதனால் அதுக்கு பேர் எனக்கு கரெக்டாக சொல்ல தெரில. இது பழங்காலத்து சர்ச் அப்படின்னு சொன்னாங்க. சரிண்ணா அங்கே உள்ளே போயிட்டோம். கொஞ்சம் நேரம் அமைதியாக ப்ரேயர் பண்ணிவிட்டு அப்படியே வெளில வந்தாச்சு. ஃபோட்டோ ஷூட் நிறைய எடுத்துக்கிட்டு இருந்தாங்க. ஃபாரினர்ஸ் தான் நிறைய பேர் அங்கே இருந்தாங்க. பட் அங்கே வாழ்கிறவங்களா இல்லை டூரிஸ்ட் மாதிரி வந்தாங்களான்னு தெரியல. அதை முடிச்சுட்டு எனக்கு பிடித்த பிளேஸான ஒயிட் டவுனுக்கு வந்துட்டோம். ஃப்ரெஞ்சு காலனின்னு சொல்லுவாங்க. அங்கே இருக்கிற கட்டடக்கலை அதுதாங்க செமையாக இருந்துச்சு. எல்லாமே வந்து அந்த ஃப்ரெஞ்சு ஸ்டைலில் இருந்தது. பட் கலரிங்குமே வந்து அப்படி ஒரு பெயிண்டிங் பண்ணியிருக்காங்க அந்த செவத்துக்கெல்லாமே. ஈவினிங் டைம் வந்து ஃபோட்டோ ஷூட் பண்ணுறதுக்காகவே நிறைய பேர் அங்கே வந்து ஃபோட்டோ ஷூட் பண்ணிகிட்டு இருந்தாங்க. ப்ரீ வெட்டிங் ஷூட்லாம் நடந்துகிட்டு இருந்தது நிறையா. நாங்கள் அங்கே ரொம்ப நேரம் ஸ்பெண்ட் பண்ணிவிட்டு ரூமுக்கு கிளம்பி வந்தாச்சு. செகண்ட் பார்ட்